everyone. Okay, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து EC2 ஓட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். அப்புறம் EC2 வச்சு நம்ம என்னென்ன என்னென்ன பண்ணலாம், எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃப் ஐடியாஸ் பார்த்தோம், விச் இஸ் குட். நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா AWS கன்சோல். இதை வந்து நம்ம கன்சோல்னு சொல்லுவோம், இல்ல யூஐன்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் GUIன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ யூஸ்வலா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சோல்னு சொல்லுவோம். CONSOLE, இதுதான் கன்சோல். கன்சோல்னா இதுதான் யூஐன்னு அர்த்தம். இப்போ நான் இது எப்படி அக்சஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து aws.amazon.comனு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன் இன் டு த கன்சோல்னு வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரீவியஸ் வீடியோல நீங்க AWS அக்கௌண்ட் செட்டப் பண்ணலைன்னா நான் என்னோட இன்னொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம என்னோட ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல போய், இல்ல இங்க வந்து என்னோட தம்ப்நெயில்ஸ்ல வரும், ப்ளீஸ் ஹாவ் அ செக் ஆன் இட். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ அக்கௌண்ட்ல செட்டப் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் சைன் இன் டு த கன்சோல். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணிட்டீங்க. இதுதான் உங்க கன்சோல். ஓகே, இது வந்து ஒன் வே ஆஃப் ஆக்சஸிங் தி AWS சர்வீசஸ். இன்னொரு வேவும் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி பண்றோம். ஓகே, இப்போ சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அது எப்படின்னா, இந்த எல்லாம் இந்த நம்ம இப்போ விண்டோஸ் யூஸ் பண்றதுனால GUIல யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ லைனக்ஸ் சர்வர் வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு GUIயே இருக்காது. ஓகே, உங்களுக்கு இந்த ஐக்கன்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது, ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீன் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி யுனிக்ஸ் மிஷின்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் இல்ல சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சில டூல்ஸ் எல்லாம் இருக்கும், பேம்பு, ஜென்கின்ஸ், அந்த மாதிரி CI டூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு AWS சர்வீசஸ் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு ஒரு தாட். ஸோ இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் வே ஆஃப் ஆக்சஸிங் இஸ் யூசிங் திஸ் கன்சோல். தி அதர் வே ஆஃப் ஆக்சஸிங் இஸ் சம்திங் கால் CLIன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க கூகுள் இங்க வந்து நான் இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு AWS CLI, ஓகே, இன்ஸ்டால் விண்டோஸ்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வரும், இன்ஸ்டால் ஆர் அப்டேட்டிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் AWS CLI. ஓகே, CLIனா என்ன? CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அதாவது இப்ப நான் வந்து CMD நீங்க அடிச்சிட்டேன், இங்க பாருங்க பிளாக் ஸ்கிரீன் வருது. இப்ப நீங்க இந்த பிளாக் ஸ்கிரீன்ல நீங்க என்னெல்லாம் டைப் பண்றீங்களோ கமாண்ட், இதுதான். இது இந்த கமாண்ட் லைன்ல இருந்து நீங்க கன்சோல்ல நீங்க எப்படி ஆக்சஸ் பண்றீங்கன்னு, அதுதான் இன்னொரு வே ஆஃப் டூயிங் திஸ். இது வந்து ப்ரோக்ராமிங் வேன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த CLI சாஃப்ட்வேர், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நான் வந்து என்னோட என்னோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் லேப்டாப்ல ஓபன் பண்ணி என்னோட சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க வந்து நான் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க, அதெல்லாம் வந்து லிஸ்ட்ல வந்து உட்காந்துரும். கரெக்டா? இங்க பாருங்க, கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல போனீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஓகே, இங்க பாருங்க இவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இங்க எங்கேயாவது பாருங்க, இது எல்லாம் ஆல்பபெட்ஸ்ல தான் இருக்கு. இங்க ஏதாவது AWS Amazon வெப் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் இருக்கா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த CLIங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இப்ப நீங்க இங்க போயிட்டு இந்த கூகுள்ல போய் இங்க பாருங்க, லினக்ஸா மேக் ஓஎஸா விண்டோஸான்னு கேக்குறாப்ல. யூ ஹேவ் டு சூஸ் விண்டோஸ். இதுல வந்துட்டு இங்க பாருங்க, டவுன்லோட் அண்ட் ரன் த CLI விண்டோ அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணா உடனே இங்க பாருங்க, ஒரு AWS CLI வெர்ஷன் 2.msi ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் பண்ணி நீங்க வழக்கம் போல ஒரு சாஃப்ட்வேரை நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க வந்து உங்க சாஃப்ட்வேர் உட்காந்துரும், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல வந்து உட்காந்துரும். அதை நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே, வி வில் ஜஸ்ட் see that, don't worry. ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இந்த டாஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்க AWSன்னு அடிச்சீங்கன்னா, இப்போ நம்ம அடிச்சோம்னா இட் இஸ் நாட் ரெகக்னைஸ்டு வருது. இப்ப நீங்க AWS ஹைஃபன் வெர்ஷன் அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, டவுன்லோட் தான் பண்ணிருக்கோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே
இங்க பாருங்க, வெல்கம் டு த AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வெர்ஷன் 2. ஓகே ஓகே, வெர்ஷன் 2னா வெர்ஷன் 1 இருந்துச்சான்னு கேட்கலாம். எஸ், வெர்ஷன் 1 இருந்துச்சு. பட் அமேசான் என்ன சொல்லிட்டான்னா, whoever is using version 2, version 1, they have to move it to version 2 ன்னு சொல்லிட்டான். ஓகே, so everybody are using version 2 right now. So next click பண்ணுங்க, லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணீங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்க. ஓகே, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வேலிடேட்டிங் இன்ஸ்டால். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 1 minute ஆகும், அவ்வளவுதான். இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கன்சோல் மூலியமா நம்ம we know how to do it. We'll open a Chrome browser, open பண்ணிட்டு we will just open abs.amazon.com அடிச்சிருவோம், வந்துருச்சு. இது செகண்ட் வே ரைட் now. இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம். ஃபினிஷ் கொடுத்தோடனே என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நின்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். we install updates, programs and features, திருப்பி பாத்தீங்கன்னா பாருங்க வந்துச்சா, AWS command line interface version 2 இன்னைக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வெர்ஷன் வந்து 2.7.8.18.0. குட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்றோம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நம்ம வந்து AWS ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, ஒரு நிமிஷம் இதை நீங்க திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் இப்படிதான். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ நீங்க AWS ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் போனீங்க பாருங்க, AWS ஓட வெர்ஷன் வந்துடும் உங்களுக்கு. சேம் திங், AWS CLI 2.7.1.8. இது வந்து Python 3.9.11 பேஸ் பண்ணி தான் இந்த CLI வெர்ஷன் 2 ரன் ஆகுது. ஓகே, ஸோ AWS இப்போ நார்மலா AWSன்னு அடிச்சீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் ஃபுல்லா வரும். இப்போ AWS ஹெல்ப்னு அடிச்சீங்கன்னா AWSக்கான என்னென்ன கமாண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். எனிவேஸ், அது வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நமக்கு. அது வந்து ஃபர்தரா நம்ம வந்து சீரீஸ்ல வந்து நம்ம சொல்லும் போது பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு விதமா நம்ம இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஒன் திங் இஸ் யூசிங் கன்சோல், த அதர் ஒன் திங் இஸ் யூசிங் த CLI. ஓகே, இன்னொன்னு என்னன்னா தேர்ட் திங். ஓகே, தேர்ட் திங் வந்து இப்போ நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா AWS டூல்ஸ் ஃபார் விண்டோஸ் பவர் ஷெல். இப்ப சில பேர் வந்து பவர் ஷெல்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இப்ப லைனக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஷ் ஸ்கிரிப்டிங், கான்ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க லைனக்ஸ்ல. ஓகே, அவங்க எல்லாம் வந்து தே ஆர் அகெயின்ஸ்ட் பவர் ஷெல், பிகாஸ் விண்டோஸ்ல வந்து வி ஹேவ் அ ஸ்கிரிப்டிங், வி கால் இட் அஸ் அ பவர் ஷெல் ஸ்கிரிப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கான AWS CLI கூட இருக்கு. ஓகே, இப்போ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க AWS டூல்ஸ், இதுல வந்து இன்ஸ்டால் ஃப்ரம் போட்டோ கேஷல் கேலரின்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து சொல்லுவான் பாருங்க, இந்த மாடியூல் வந்து டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லுவான். இன்ஸ்டால் மாடியூல் நேம் டூல்ஸ் காப்பி அண்ட் பேஸ்ட் த ஃபாலோயிங் கமாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் பென் இன் பவர் ஷெல் கெட். எல்லா புது லேப்டாப்ல இப்போ பவர் ஷெல் இருக்கு. ஓகே, ஸோ விண்டோஸ் பவர் ஷெல்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் பவர் ஷெல் ப்ளூ ஸ்கிரீன்ல ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த கமாண்டை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் அப்படின்னு வருது. ஸோ மேக் ஷூர் தட் நீங்க பவர் ஷெல் ஓப்பன் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோட்ல ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, விண்டோஸ் பவர் ஷெல் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதை நீங்க காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். Now it will install the module for the PowerShell for the AWS CLI. So இங்க பாருங்க என்ன கேக்குறாங்கன்னா, okay, you want to continue or no? Do you want PowerShell to get installed and import NuGet provider now? Okay, so நீங்க yes கொடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். So I'm going to pause the video. Okay. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து மாடியூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். பட் என்னோட ஸ்கிரீன் வந்து காட் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, பட் இஃப் இஃப் யூ சி AWS ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன், நீங்க பாத்தீங்கன்னா AWS CLI வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு 2.7.1 த பவர் ஷெல் ஒன். ஓகே, இப்போ நீங்க AWS ஸ்பேஸ் ஹெல்ப் அடிச்சா கூட உங்களுக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் வருதுன்னு ஃபுல்லா வரும். So we have successfully installed AWS CLI in the normal DOS command prompt, and also we have successfully installed the AWS CLI in Windows PowerShell as well. Okay, so இது ரெண்டுமே நம்ம வந்து CLI ன்னு சொல்லலாம். இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சோல் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர் 3 ways ரைட் நவ். பட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம மல்டிபிள் வேஸும் இருக்கு. அதாவது யூசிங் பைத்தான் SDK or some other பைத்தான் போட்டோ 3, இல்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஜாவால யூஸ் பண்ணி, சில SDK யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தரா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சீரீஸ். அது ரொம்ப அட்வான்ஸ்ட் ஒன், பட் ஃபர்தரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நோ ப்ராப்ளம். நவ் இப்ப நம்ம முடிச்சது என்னன்னா, எப்படி வந்து Amazon EC2 இல்ல Amazon சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம்.
ஒன்னு வந்து கன்சோல், இன்னொன்னு CLI. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பிரைசிங். ஓகே, இந்த Amazon EC2 வந்து பிரைசிங் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரியணும். ஓகே, பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜஸ்ட் சொல்றேன். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் EC2 இன்ஸ்டன்சஸ் பிரைசிங்கை பத்தி சொல்றேன். EC2 இன்ஸ்டன்சஸ் பிரைசிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே, ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் வந்து ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், சேவிங்ஸ் பிளான்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் சொல்லலாம். ஓகே, இப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து டைம் வந்து 5:47. ஓகே, இப்போ நீங்க 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 60 செகண்ட்ஸ்னா 1 மினிட். ஓகே, இப்போ 1 மினிட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 1 மினிட்டுக்கான ப்ரைஸ் தான் அவன் சார்ஜ் பண்ணுவான். அதாவது இட்ஸ் லைக் அ பை செகண்ட் பில்லிங். வி 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 சேட் இஸ் அ பெர் செகண்ட் பில்லிங் சொல்லுவோம். ஓகே, நீங்க எவ்வளோ நிமிஷமோ இல்ல எவ்வளோ செகண்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த பிரைஸ். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து 5000 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 5000 செகண்ட்ஸுக்கான பிரைஸ் மட்டும் கொடுத்தா போதும். இதுதான் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ். எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து பெர் செகண்ட் பில்லிங்னு சொல்லலாம் இதை. ஓகே, நான் இப்படி போட்டுடுறேன், பெர் செகண்ட் பில்லிங். ஓகே, ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் வந்து பெர் செகண்ட் பில்லிங். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சமீர் சேவிங்ஸ் பிளான்னா என்னன்னு கேட்கலாம். சேவிங்ஸ் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஒரு 1 இயர் இல்லைன்னா 3 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி அமேசான் கூட வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ நான் வந்து 1 இயருக்கான எனக்கு ப்ரைஸ் கொடு EC2 இன்ஸ்டன்சஸ், நான் இவ்வளோ லான்ச் பண்ணுவேன். ஸோ 1 இயருக்கான நான் காஸ்ட் கொடுத்துருவேன். அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கும் இருக்கு. இதர் 1 இதர் 3. இப்ப நீங்க 3 இயர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருவான். ஓகே, இது எப்படி அவன் சார்ஜ் பண்ணுவான்னா பெர் அவருக்கு அவன் சார்ஜ் பண்ணி அவன் வந்து கொடுத்துருவான் அமௌண்ட்டை. ஸோ நிறைய பேர் வந்து இத மாதிரி போவாங்க. ஏன்னா இது வந்து சேவிங்ஸ் பிளான். இது வந்து நிறைய வந்து உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1 இயர் ஆர் 3 இயர் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து சேவிங்ஸ் பிளான். ஸோ இதை நான் வந்து எப்படி சொன்னா 1 or 3 இயர்ஸ் கமிட்மெண்ட் போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ். ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து சேம் சேம் லைக் சேவிங்ஸ் பிளான் தான். ஓகே, சேம் லைக் சேவிங்ஸ் பிளான் தான். பட் இதுல வந்து யூ கேன் ரிடியூஸ் யுவர் Amazon EC2 காஸ்ட் பை மேக்கிங் அ கமிட்மெண்ட் டு ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன். அதாவது எனக்கு இந்த இன்ஸ்டன்சஸ் மட்டும் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து i3 ப்ராசஸர் இருக்கு லேப்டாப்ல. இதை வந்து நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, எனக்கு i3 ப்ராசஸரோட சர்வர் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு ரிசர்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு i7ஓட ப்ராசஸரோட சர்வரை எனக்கு 3 வருஷத்துக்கு நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லும் போது அவன் காஸ்ட் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பான். இதை தான் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆனா சேவிங்ஸ் பிளான்ல என்னன்னா நீங்க கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி சொல்ல மாட்டீங்க. ஓகே, நீங்க வந்து என்னன்னா இத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இல்ல, எனக்கு 3 வருஷத்துக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் நாங்க இது பண்ணுவோம், இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் சொல்லிட்டு நீங்க முன்னாடியே நீங்க வந்து பே பண்ணிடுவீங்க. இதுதான். ஓகே, ஸோ ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்சஸ் வந்து பெர் செகண்ட் பில்லிங், அப்புறம் சேவிங்ஸ் பிளான் இருக்கு, அப்புறம் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் இருக்கு, அப்புறம் லாஸ்ட் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். இது எப்படின்னா சில பேர் வந்து இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அன்யூஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க வந்து பிட்டிங்ல கொடுப்பாங்க. அதாவது நம்ம தமிழ்ல சொல்லலாம் ஏலத்துல விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ். இதை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ பிரைசிங் வந்து இதுதான். ஓகே, ஆன் டிமாண்ட், சேவிங்ஸ் பிளான், ரிசர்வ்டு, ஸ்பாட். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்தரா நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இந்த வீடியோல இது போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே, எகைன் ஐம் டெல்லிங் யூ மேக் ஷூர் தட் நீங்க AWS அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன், அதை பத்தியும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கீ பேர், அதாவது கீ பேருங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் லைக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதாவது இதுல வந்து பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ. பப்ளிக் கீ வந்து AWS ஸ்டோர் பண்ணும், பிரைவேட் கீ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்னன்னு நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை பத்தின நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.